அன்பானவர்களே, இங்கே பாருங்கள், நம்ம எஸ்என்ஆர் மகாலில் தமிழ்நாடு கம்மநாயுடு எழுச்சி பேரவை நடத்தியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அனைத்து கட்சி நல்ல உள்ளங்களையும் கூப்பிட்ருக்காங்க. திமுகவை தவிர்த்து மற்றவங்க எல்லாமே நல்ல உள்ளம்தான், இருந்தாலும் அவங்களையும் கூப்பிட்ருக்காங்க. ஏன்னா அவங்க நம்ம அந்த மேம்பாலத்துக்கு வந்து ஜிடி நாயுடு அவர்களுடைய பெயரை சூட்டினதுக்காக அவர்களுக்கும் அங்கே நன்றி சொல்லியிருக்காங்க. நல்லபடியாக பிரதமர் நல்லா தான் போயிட்டுருக்கு. ஆனால் திடீர்னு அங்கே வந்தாங்க பாருங்கள், நம்ம தலை யார், நம்ம எழுச்சி புயல் முன்னாள் மாநில தலைவர் நமது அன்பு அண்ணன் ஐபிஎஸ் திரு கே அண்ணாமலை அவர்களுடைய என்ட்ரி சும்மா மாஸ் என்ட்ரியாக இருந்திருக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா திமுகவோட மாவட்ட செயலாளர் துரை தமிழ்ச்செல்வன் அவங்களுடைய கைத்தடிங்கெலாம் கலந்துருக்காங்க. நிறையா திமுகவுக்கு தான் நன்றி சொல்லியிருக்காங்க. எல்லா கட்சியினையும் கூப்பிட்டுறதுனால அண்ணனையும் கூப்பிட்ருக்காங்க. பட் ஆனால் அதான் எதை சொன்ன மாதிரி திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி போலீஸை பார்த்த உடனே இவனுங்களுக்கெல்லாம் அல்லு இல்லை, பின்னாடி நிற்காமல் போயிருக்கு. டயப்பர் மட்டும்தான் மாட்டல போல். அண்ணாமலைஜியோட என்ட்ரியை பார்த்தோன்னா அது உங்களுக்கே தெரியும். அண்ணாமலைஜியோட என்ட்ரி எப்படி இருக்கணும், ஒரு கடல் அலையே அப்படியே வர மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே கொஞ்சம் கம்மி தான், வேறு லெவலில் இருக்கும். அண்ணாமலைஜியோட என்ட்ரிலாம் ஒரு மீட்டிங்லேயோ இதுலேயோ பார்த்தீங்கன்னா அவர் உள்ள என்ட்ரி ஆகவே முடியாது, அவ்வளோ கூட்டம் இருக்கும் அவரை பார்க்க. தனியாக அதுக்குன்னு ஒரு ரசிகர்களே இருக்கிறாங்க. அந்தளவுக்கு ஒரு பெரிய கூட்டமே அலையாக அப்படியே வரும், கடலில் ஒரு அலை நகர்ந்து வர மாதிரி வரும். அந்த மாதிரி எல்லா பெரியவர்களும் தாய்மார்களும் அவரை பார்க்க அவர்கிட்ட போய் விஷ் பண்ணி அவரை பார்த்து அவர்கிட்ட பேசுகிறாங்க. இதை பார்த்த இவங்களுக்கு நிற்காமல் போயிருக்கு பின்னாடி. அதனால் எழுந்து ஓடி இருக்காங்க பாருங்கள், தெரிச்சு ஓடி இருக்காங்க. இந்த பக்கம் அந்த பக்கம்னு எந்த பக்கம் ஓடுறதுனே தெரியாமல் அண்ணாமலைஜி வந்த பாதையில் மட்டும் போயிடக்கூடாது, மற்றபடி எந்த பாதையில் வேணால் போகலாம் அப்படின்ற மாதிரி தெரிச்சு ஓடி இருக்காங்க பாருங்கள். அதான் நீங்கள் வாழ்க்கையில் திமுகக்காரன் மட்டும் இல்லை, எவனுமே தப்பு பண்ணக்கூடாது. தப்பு பண்ணிங்கன்னா இப்படி தான், அவரை கண்டாலே ஓடணும், அவரை கண்டாலே பயந்து சாகணும். நீங்கள்லாம் அவரை பற்றி தேவையில்லாமல் ஏதாவது ஒரு வார்த்தை பேசினீங்கனாலும் உங்கள் வண்டவாளம் தண்டவாளத்தில் ஓடும். அவளை பேசலைனாலும் ஓடும் தான். எவ்வளோ பெரிய ஆளையும் விட்டு வைக்க மாட்டார். ஸ்டாலின் ஆகட்டும், உதயநிதி ஆகட்டும், யாராக இருந்தாலும் தப்புனா தப்பு தான், ஓகேவா? அதனால் பாருங்கள், கூடிய விதத்தில் இறைவனோட அதனால் நல்லாட்சி நமக்கு இரட்டையில மூலியமாகவும் தலைமையில் இருக்கக்கூடிய பாஜக